மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில விவசாய அணி இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ராஜசேகர் அவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் கட்சியை துவங்கிய ஊழலை எதிர்த்து அரசியல் கட்சியை துவங்கிய கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு ஊழலுக்கு துணை போகக்கூடியவராக மாறியிருக்கின்றார் என்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பாரதிய ஜனதா கட்சி வருக வருக என வரவேற்கிறது. அதே போல இந்த பகுதியில் விநாயகர் ஊர்வலம் வருகின்ற 1ஆம் தேதி 33வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இந்த விநாயகர் ஊர்வலத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த முறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார். பல்வேறு இந்து சமுதாயத்தினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மிகப்பெரிய விழாவாக ஒவ்வொரு ஆண்டையும் போல சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா நடத்தப்பட இருக்கிறது. இந்த விழாவிலே இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த அனைத்து பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அரசியல் வேறுபாடுகளை மறந்து சமுதாய வேறுபாடுகளை மறந்து இந்த தேசத்தின் நன்மையை கருத்திலே கொண்டு இந்த விநாயகர் ஊர்வலத்திலே கலந்து கொண்டு இந்துக்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று நாங்கள் அழைக்கின்றோம். மூன்றாவதாக நேற்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான நோக்கமே இந்து மதத்தை அழிப்பதாகத்தான் இருக்கின்றது. இந்து மதத்திலே இருந்து கொண்டு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுவதை விட இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எந்த மதத்தை விரும்புகின்றார்களோ அந்த மதத்திற்கு சென்றுவிட்டு அதற்கப்புறம் இந்து மதத்தை விமர்சிப்பது சரியாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் 4-5 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவது வழக்கம். அந்த கருத்து வேறுபாடுகளுக்காக நான் என்னுடைய தகப்பனை மாற்றிக்கொள்கின்றேன் என்று சொல்வது மிக கேவலமான விஷயம். அதை போலத்தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி வேறுபாடு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட அரபு நாடுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்திலே இப்ப மனு தர்மத்தை பத்தி பேசுறாங்க. அந்த காலத்துல உலக நாடுகள்ல எல்லாம் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சோ அதே சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. அது தலையை வெட்டுறதா இருக்கட்டும், கல்லால் அடிச்சு கொள்றதா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சட்டங்கள் மிக கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருக்குது. கொடுமையான சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு சொன்னா கிடையாது. ஆனா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது சரி செய்யப்படும். நாளடைவில் தானா சரியாகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து சமுதாய வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஜாதி வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு இன்னைக்கு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நான் இந்து மதத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதே போல ராமாயணத்தை குறிப்பிடுகின்றார்கள். ராமாயணத்திலே ராமர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் ராமன் லட்சுமணோடு குகனும் சேர்ந்து மூவரானவும் சொல்றார். அப்ப வேறுபாடுகளை மறந்து அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு அதில் எடுத்து காட்டுகின்றார்கள். அதை பத்தி எல்லாம் பேசல. ராமாயணத்துல இப்படி சொல்றாரு, குகனையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு, நானும் சகோதரனா பாக்குறேன்னு சொல்றாரு, அவருக்கு கீழே அன்னைக்கு பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசல. ராமாயணத்துல இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு தர்மத்தை பத்தி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கருத்தை சொல்லி அதுக்காக இன்னைக்கு இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நம்பி பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கும் என்பதை உணர்ந்து ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுக்கும், கமலஹாசன்ல கொடுக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தால கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்களை நாங்கள் வருக என ஏபிஎஸ் நடத்துற கூட்டத்தில் மட்டும் கிடையாது, பல்வேறு கட்சிகளுடைய நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கதா நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும் திருத்துறைப்பூண்டியில நாங்கள் ஒரு போராட்டம் அன்னைக்கு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தப்போ நடத்தினப்போ ஒரு எம்டி ஆம்புலன்ஸை கொண்டாந்து கூட்டத்துக்குள்ள உள்ள விட்டு அது ஒரு பெரிய கலவரமாகி பல வழக்குகளை சந்திச்சோம். இது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தெரியுது. அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு எதிராக மக்கள் கூட்டத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்டியா இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸை உள்ள விடுறது. ஏன்னா இப்ப இன்னைக்கு டிரைவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, காலைல பத்திரிகையில பார்த்தேன். எங்களுக்கு அந்த இபிஎஸ் அவருடைய கூட்டத்தில் ஒருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கதா உடனே ஆம்புலன்ஸ் வரணும்னு போன் பண்ணாங்க, அதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை.
இது வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இதுல பவுன்சர் அரசியல்ங்கிறது இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இப்ப ரசிகர்கள் மட்டுமில்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பத்திரிகையாளர்களோட பெரிய தள்ளுமுள்ளு பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கூட அதை நம்பாம தனிப்பட்ட பாதுகாவலர்களை வச்சுக்கிறது தேவையற்ற விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேச்சில் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஏன்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை ஒரு மாமான்னு சொல்றதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அது எந்த மாமா சொல்றாருன்னு நமக்கு தெரியல. அதில் பல அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மொழிகளில் பார்த்தோம்னா மாமாவுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அது எந்த அர்த்தத்தில் அவர் மாமாவை சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா வளரக்கூடிய கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்பதான் ஒரு 2 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை விமர்சிக்கணுமோ தவிர நாகரிகமான முறையில் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து அந்த பதக்கம் வாங்குறதுக்கு நான் கையில் வாங்கிக்கிறேன், கழுத்தில் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்களுடைய புதல்வர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம முன்னாள் தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் எப்படினாலும் நல்லா இருக்கணும், மேலும் பதக்கங்களை வாங்கணும், கையில் வாங்கிக்கிறதோ கழுத்தில் வாங்கிக்கிறதோ அது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களை இந்த மாதிரி பயன்படுத்தி, ஒரு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பொண்ணை பயன்படுத்தி கவர்னர் அவமதிக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய மகனையே, ஒரு அமைச்சருடைய மகனையே, நாளைக்கு அவர் அமைச்சர், அவர் பல பதக்கங்களை பல இடங்களுக்கு கொடுக்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவங்களோ உங்க கையால் நாங்கள் பதக்கம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது, இது வர வர ஒரு அநாகரிக அரசியலுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.